الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து இந்த ஜும்ஆவுடைய குதுபாவை ஆரம்பம் செய்கிறேன். அவருடைய அன்பும் கருணையும் சலாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை அடிபெறலாமல் பின்பற்றி வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற சஹாபாக்கள் மீதும் இந்த மார்க்கத்திற்காக உழைத்த நல்லோர்களின் மீதும் இமாம்களின் மீதும், குறிப்பாக இமாம் மெம்பர் படி ஏறுவதற்கு முன்னால் வந்து அமர்ந்து தங்களுடைய பெயர்களை மலக்குமாருடைய பதிவேட்டில் பதிந்து கொண்ட நம் அனைவரும் மீதும் நம்முடைய பெற்றோர்கள் மீதும் என்றும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த வருடத்துடைய கடைசி மாதம் டிசம்பர் மாதத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். பொதுவாகவே இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை நிறைய அனாச்சாரங்கள் இந்த மனித சமூகம் சீரழிவுகளை தங்களுக்கு தாங்களே தேடிக்கொள்ளக்கூடிய அனாச்சாரங்களும், நம்மை படைத்த இறைவனுக்கு பிடிக்காத வார்த்தைகள், மேலும் அவனுக்கு அதிகம் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பரிமாறக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கிறது. சுனாமிக்கு பிறகு உள்ள புள்ளி விவரங்களின் அடிப்படையில் டிசம்பர் மாதம் என்ற உடனே உலகளாவிய அளவில் இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரழிவுகள் என்பது அதிகமாகி வருவது தொடர் கதையாக கொண்டிருக்கிறது. டிசம்பர் மாதம் வந்துவிட்டாலே உலகளாவிய மக்களும் ஒருவித பதற்றம், ஒருவித அச்சத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் கூட டிசம்பர் மாதம் அன்று வந்தாலே சென்னையில் உள்ள மக்கள் ஒரு விதமான பதற்றத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பொதுவாக இந்த வார்த்தை என்பது இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரழிவுகள் என்ற வார்த்தை
மார்க்கம் தெரியாத மக்கள், இஸ்லாத்தில் இல்லாத மக்கள் வேண்டுமானால் இந்த வார்த்தையை அர்த்தத்துடன் பயன்படுத்திக் கொள்ளலாம். இயற்கையுடைய சீரழிவு, இயற்கையுடைய பேரழிவு என்று பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை, ஈமானை சுமந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனை பொறுத்தவரை, இது இயற்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சீரழிவு, பேரழிவு என்று ஒரு காலம் அவனுடைய சிந்தனை அதன் பக்கம் செல்லக்கூடாது என்றுதான் இஸ்லாம் தடுக்கிறது. ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறிய இடி இடித்தால் கூட அதை மறுமையோடு ஒப்பிட்டு பார்ப்பார்கள். ஒரு மழை பொழிந்தால் கூட அதை மறுமையோடு ஒப்பிட்டு பார்ப்பார்கள். கருமேகங்கள் சூழ்ந்து விட்டால் அதை மறுமையோடு ஒப்பிட்டு பார்ப்பார்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை இது போன்ற அழிவுகள் ஏற்படும் பொழுது அவன் அதை மறுமையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் என்பது வராது. எதுவரை என்றால், பூமி என்பது பலவிதமான அதிர்ச்சிகளை வெளிப்படுத்தாத வரை, அது தன்னுடைய நிலைமைகளை மாற்றிக்கொள்ளாத வரை, பூகம்பங்கள், அதிர்வுகள் இது போன்று அடிக்கடி ஏற்படாத வரை மறுமை நாள் ஏற்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்னறிவிப்பு செய்கின்றார்கள். இந்த முன்னறிவிப்புகள் சமகாலத்திற்கு பொருந்தக்கூடிய விதத்தில் இன்றைய பூமியுடைய சுழற்சி, சமகாலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னறிவிப்புகளை உண்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற என்பதை முஸ்லிம்கள் மறுமையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் உள்ள பூமியுடைய நிலை வேறு, தற்போது இருக்கக்கூடிய பூமியுடைய அளவு, அதே போன்ற இயற்கையுடைய அந்த சூழ்நிலைகள், இயற்கை மாற்றங்கள், பூமியுடைய எல்லைகள், கடலுடைய ஆக்கிரமிப்பு, இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்புகளை நாமெல்லாம் சிந்தித்து பார்த்து மறுமை சிந்தனை அதிகப்படுத்த வேண்டிய, நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு இடத்தில் நாம் எல்லாம் கட்டாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து ஒவ்வொரு முஸ்லிம்களும் செயல்பட வேண்டும். இன்னைக்கு உள்ள மார்க்கம் தெரியாத மக்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்னெல்லாம்? கட்டிடங்கள் பெருகிவிட்டன, கட்டிடங்கள் பெருகிவிட்டன, இயற்கை வளங்கள் குறைந்து கொண்டே வருகிறது, மரங்கள் எல்லாம் வெட்டி விட்டார்கள், குளங்கள் குட்டைகள் அழிக்கப்பட்டு விட்டன, இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதால் இது போன்ற பேரழிவுகள் வருகின்றன என்று சொன்னாலும், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவனுடைய பார்வை அதை காட்டிலும் அதிகமாக மறுமையோடு ஒப்பிட்டு பார்ப்பவனாகத்தான் ஒரு முஸ்லிமுடைய சிந்தனை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அல் முல்கில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ ஐ யக்ஸிஃப பிக்குமுல் அர்த், வானத்தில் இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் பூமியை விழுங்க செய்ய மாட்டானா, பூமியில் உள்ளவர்களை விழுங்க செய்ய மாட்டானா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியில் இருக்கக்கூடியவர்களை நான் விழுங்க செய்ய மாட்டானா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். இது எல்லா காலத்துள்ள மக்களுக்கும் பொருந்தும், எல்லா சூழ்நிலையிலும் பொருந்தும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கேட்கின்றான், அமீன்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ ஐ யுர்சில அலைக்கும் ஹாஸிபா, வானத்தில் இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் புயல் காற்றை அனுப்ப மாட்டான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இதற்கு கட்டிடங்களோ குளம் குட்டைகளோ அல்லது இயற்கை வளங்களுடைய சுரண்டோலையோ அல்லாஹ் காரணமாக சொல்லவில்லை. பல்வேறு விதமான காரணங்களை அல்லாஹ் சுட்டி காண்பித்து, நான் பூமியை வைத்து உங்களை விழுங்க மாட்டேன் என்றோ அல்லது புயல் காற்றுகளை கொண்டு அழிவுகளை ஏற்படுத்த மாட்டேன் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்விகளை கேட்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் வேறொரு இடத்தில் கேட்கின்றான், கஸ்ஸபூ பி ஆயாத்தினா,
அவர்கள் தங்களுடைய அத்தாட்சிகளை புறக்கணிக்கும் போது, அவர்கள் நம்மை பொய்ப்பிக்கும் பொழுது, அல்லாஹை பொய்ப்பிக்கும் பொழுது, மறுமையை பொய்ப்பித்து வாழும் பொழுது, அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக, அவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தின் காரணமாக அவர்களை அல்லாஹ் பிடித்தான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்கின்றார். அப்ப இது போன்ற பேரழிவுகள், இது போன்ற சீரழிவுகளை நாம் ஏற்படுத்துவது எதனால் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, கஸபூபி ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை யார் பொய்ப்பிக்கிறார்களோ, எம்மை யார் மறந்து வாழ்கின்றார்களோ, அவர்களை அவர்களுடைய பாவத்தின் காரணமாக நாம் கடுமையாக பிடிப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கின்றார். மேலும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் வசனங்களை சொல்கின்றார் பாருங்கள். ظهرல் ஃபஸாது ஃபில் பஹரி வல் பஹர், ظهرல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். மக்களுடைய தங்கள் கைகளின் மூலமாக செய்யக்கூடிய அநியாயத்தின் காரணமாக, மக்கள் தாங்கள் சம்பாதிக்கக்கூடிய அநியாயங்களின் காரணமாக, ظهرல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், பூமியிலும் கடலிலும் ஃபஸாதுகள் பெருகிவிட்டன, ஃபஸாதுகள் வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டன. ஃபஸாதுகள் என்ன? குழப்பங்கள் பெருக ஆரம்பித்து விட்டன என்று அல்லாஹ் சொல்கின்றார். மக்கள் செய்யக்கூடிய அநியாயங்களின் காரணமாக, மக்கள் தாங்கள் கைகளினால் செய்யக்கூடிய மரபு மீறுதலின் காரணமாக கடலிலும் பூமியிலும் குழப்பங்கள் பெருகிவிட்டன, குழப்பங்கள் வெளியேற ஆரம்பித்து விட்டன என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் சொல்கின்றான். அல்லாஹ் எங்கெல்லாம் சொல்றான்? பூமியிலும் கடலிலும் ஃபஸாதுகள் பெருகிவிட்டன, அவை தங்களை மாற்றிக்கொள்கின்றன, தங்களுடைய இருப்பை அவைகள் மாற்றிக்கொள்கின்றன, பூமி மாற்றிக்கொள்கிறது, கடல்களும் மாற்றிக்கொள்கின்றன என்று பார்த்தோம். ஒரு காலத்துல கடல்னா நாமெல்லாம் எப்படி விளங்கிட்டோம்? அது அமைதியா இருக்கும், சைலண்டா இருக்கும், அது பாட்டு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அல்லாஹ் காண்பித்தான். ظهرல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், பூமியிலும் குழப்பங்கள் வெளிப்படுத்தினால் அவை தங்களை மாற்றிக்கொள்ளும், கடலும் தன்னை மாற்றிக்கொள்ளும். குழப்பங்கள் எப்போது பெருகுகிறதோ, மக்களுடைய அநியாயங்கள் அடிச்சாட்டியங்கள் எப்போது பெருகுகிறதோ, அப்போது அவை தங்களுடைய இருப்புகளை மாற்றிக்கொள்ளும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக இந்த மனித சமூகத்திற்கு பாடம் எடுக்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவற்றுக்கு பின்னால் சொல்கின்றான், லியுதீகஹும் ஸலமு, அவர்கள் பாவத்தினால் உள்ள பிரதிபலன்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற தண்டனைகளை நாம் கொடுக்கின்றோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார். அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அதனுடைய பிரதிபலனை இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்காக நாம் இது போன்ற அழிவுகளை எல்லாம் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் ஏற்படுத்துகிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார். மேலும் சொல்கின்றார், லஅல்லஹும் யர்ஜிஊன், அதில் தப்பித்தவர்கள் இருப்பார்களே, இது போன்ற இயற்கை சீரழிவுகள் பேரழிவுகளிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்பவர்கள் இருப்பார்களே, தப்பித்தவர்கள், அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் என்னிடத்தில் திரும்ப வேண்டாமா? அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டாமா? அல்லாஹ் இன்னும் காலக்கெடுவை அவர்களுக்கு நீட்டுகின்றானே, அதை அவர்கள் உணர்ந்து என் பக்கம் அவர்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக, நாம் பிரதிபலனை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற அழிவுகளை நாம் ஏற்படுத்துகிறோம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் பேரழிவுகள் என்பதை நாம் இந்த உலகத்தில் ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதற்குரிய காரணங்களில் ஒன்றொன்றாக அல்லாஹ் சொல்கின்றான். பாருங்கள், முதல் விஷயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், வகாலு தஹதர் ரஹ்மானு வலதா, இந்த பூமியில் எப்போது அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்கள் அதிகரிக்கப்படுகிறதோ, அல்லாஹுக்கு இணையான காரியங்கள் எப்போது இந்த பூமியில் பெருகுகிறதோ, அப்போது அல்லாஹ் தன்னுடைய தண்டனைகளை, இந்த பூமியை தன்னுடைய பிடியை கொண்டு அல்லாஹ் பிடிப்பதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது, வகாலு தஹதர் ரஹ்மான் வலதா, அவர்கள் கூறுகின்றார்கள் ரஹ்மான் தன்னுடைய மகனை எடுத்துக்கொண்டான் என்று சொல்கின்றார். ரஹ்மானுக்கு மகன் உண்டு என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹுக்கு பிள்ளை உள்ளதாக அவர்கள் சொல்வதாக திருமறை குர்ஆன் சொல்கின்றார்கள். வகாலு தஹதல்லாஹு வலதன் லகத் ஜித்தும் ஷைஅன் இதன் தகாது ஸமாவாத்து
தன்தஸ்ரு மின்ஹு வ தஷக்குல் அர்து வ தஹிருல் ஜிபாலு ஹத்தா. அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்கிறான் பாருங்கள். அல்லாஹ்வுக்கு பிள்ளை உண்டு என்று சொன்ன காரணத்தினால் வானங்கள் எல்லாம் வெடித்து சிதறுவதற்கு தயாராக இருக்கிறது. நாம நினைக்கிறோம் வானங்களுக்கு உயிர் இல்லை, பூமிக்கு உயிர் இல்லை, கடலுக்கு உயிர் இல்லை, மலைகளுக்கு உயிர் இல்லை என்று நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹுக்கு பிள்ளை ஏற்படுத்தி விட்டார்கள் என்ற ஒரு வார்த்தையை கேட்டவுடன் வானங்கள் வெடிப்பதற்கு தயாராக இருக்கின்றன, பூமி பிளந்து விடுவதற்கு தயாராக இருக்கிறது, மலைகள் நகர்ந்து செல்வதற்கு. மலைகளை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தி இருக்கிறான்? பூமி தன்னுடைய நிலையை மாற்றிக் கொள்ளாமல் ஒரு இடத்தில் அது இருப்பதற்கு மலைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பதாக திருமறை குர்ஆன் சொல்கின்றான். ஆனால் அந்த பூமியை எல்லாம் தங்களை நகர்த்தி கொள்வதற்கு அவைகள் நினைக்கின்றன என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் சொல்கின்றான். இந்த டிசம்பர் மாதத்தில் தான் அந்த வார்த்தைகள் அதிகமாக பகிரப்படுகின்றன. இதே டிசம்பர் மாதத்தில் தான் அல்லாஹுக்கு மகன் உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக் கொள்ளுகிறார்கள். அதில் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் அதில் ஈடுபடுகின்றார்கள். அல்லாஹுக்கு மகன் உண்டு அந்த நாளை கொண்டாடுவதற்கு, அதற்கு வாழ்த்து சொல்வதற்கு முஸ்லிம்கள் இன்றைக்கு தயாராக கொண்டிருப்பதுதான் இன்றைக்கு வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்கிறான், வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், யூதர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மகனாக எடுத்துக்கொண்டான். வகாலத்தின் நஸாரா ஈஸா இப்னுல்லாஹ், கிறிஸ்தவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர்கள் அல்லாஹ் ஈசாவை மகனாக எடுத்துக்கொண்டார் என்று இருவரும் மாறி மாறி சொல்கின்றார்கள். இந்த வார்த்தைகள் மிக மிக மோசமான ஒரு வார்த்தை. ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளே மோசமான ஒரு வார்த்தையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்கின்றான். இந்த வார்த்தையை கேட்கிற மாத்திரத்துல எதெல்லாம் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது? வானம் வெடித்து சிதறுவதற்கு அது எண்ணுகிறது, பூமி பிளந்து விட எண்ணுகிறது, மலைகள் தகர்த்து விடுவதற்கு எண்ணுகின்றன என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் சொல்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது போன்றுதான் இந்த பூமியில் எப்போது ஷிர்கானது எல்லை மீறுகிறதோ, எப்போது இணை வைப்பான காரியங்கள் இந்த பூமியில் பெருகுகிறதோ, அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை அழிவை கொண்டு சோதிப்பான் என்று திருமறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். இதற்காகத்தான் நபிமார்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். நபிமார்கள் அனுப்பப்பட்டதுடைய நோக்கம் என்ன? இந்த பூமி இணை வைப்பிலிருந்து காப்பாற்ற வேண்டும், அல்லாஹை மட்டுமே வணங்கக்கூடிய மக்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த பணிக்காகவே அவர்கள் கொல்லவும் பட்டார்கள். அதையும் அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றார். எத்தனையோ நபிமார்களை நாம் அனுப்பினோம், அவர்களை இந்த மக்கள் கொன்றார்கள். அவர்கள் சொன்ன அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தின் காரணமாக அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் சொல்கின்றான். அந்த நபிமார்களுடைய பணிகளை இன்றைக்கு எடுத்துச் செல்வதற்குரிய மக்கள் தான் இன்றைக்கு இந்த பூமியில் குறைவாக இருக்கிறார்கள். நபிமார்கள் விட்டு சென்ற இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்வதற்கு இன்றைக்கு நிறைய மக்கள் யோசிக்கிறார்கள். அவர்களுக்கு எது அநியாயமாக தெரிகிறதோ அதுதான் அநியாயம். ஆனால் அல்லாஹ்வுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள் அவர்களுக்கு பெரிதாக தெரிவதில்லை. அல்லாஹ்வுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநியாயங்களை எல்லாம் இவர்கள் அநியாயமாகவே கருதுவது கிடையாது. தங்களுக்கென்று ஒரு அஜெண்டாவை போட்டுக் கொள்கிறார்கள், தங்களுக்கென்று ஒரு கொள்கைகளை உருவாக்கி கொள்கிறார்கள், தங்களுக்கென்று ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கி கொள்கிறார்கள். அதை நோக்கி அவர்கள் தங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். கேட்டால் இஸ்லாமிய இயக்கங்கள் என்று பெயர்களை சொல்லிக் கொள்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் எந்த அஜெண்டாவை சொல்கின்றானோ, அல்லாஹ் எந்த கொள்கையை சொல்லிக் கொடுக்கிறானோ, அல்லாஹ் எந்த பயணத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லுகின்றானோ, அல்லாஹ் எந்த அநியாயத்தை தட்டி கேளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டுள்ளானோ அதை தட்டி கேட்பதற்கு இந்த சமுதாயம் எப்போது துணிகிறதோ, அந்த பாதையில் பயணிப்பதற்கு எப்போது மக்கள் தயாராகிறார்களோ அந்த மக்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அவர்கள் தான் இந்த மார்க்கத்திற்காக உழைப்பவர்கள், அவர்கள் தான் அந்த மார்க்கத்துடைய பிரச்சாரகர்கள், அவர்கள் தான் வார்த்தைகளால் அழகானவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் சொல்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பூமியில் இணை வைப்பு ஷிர்கான காரியங்களிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக ஒரு கூட்டம் போராடி கொண்டே இருக்க வேண்டும், பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும், தஅவாக்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் வலியுறுத்துகிறார். இதுதான் நபிமார்களுடைய உன்னதமான பணி என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அடுத்தபடியாக கண்ணியத்திற்குரியவர்களே, எப்போது இந்த சமூகத்தில், எப்போது பூமியில் வரம்பு மீறுதல் என்பது அதிகமாக நடக்கிறதோ, பாவங்கள் செய்து அதை உணர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் மீளாமல் தௌபா செய்யாமல் அந்த பாவங்களிலேயே மூழ்கி இருந்து எப்போது மக்கள் வரம்பு மீறுகிறார்களோ அப்போது இயற்கை அனர்த்தனங்கள் ஏற்படும், இயற்கை பேரழிவுகள் சீரழிவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கின்றார். அதுக்கு உதாரணமாக ஆது சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அவர்களை புயல் காற்றை கொண்டு நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார். நாம் நினைப்பது போன்று பூமி பேசாது நாம் நினைக்கிறோம். பூமி பேசாது, வானம் பேசாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்கின்றார், மறுமைக்கு முன்னால் பூமி பேசும். யார் யார் என்ன அநியாயங்கள் செய்தார்கள், யார் யார் எவ்வளவு அக்கிரமங்கள் செய்தார்கள், எவ்வளவு அழிச்சாட்டியம் இந்த இடத்தில் வச்சு செய்தார் என்று பூமி சாட்சியாக இருக்கும். பூமி அவனை பற்றிய செய்தியை வெளியே கொண்டு வரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் சொல்கிறார். எத்தனை சாட்சிகளை எல்லாம் நமக்கு எதிராக கொண்டு வருவா தெரியுமா? அன்றைக்கு யாருமே தப்ப முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறாரா இல்லையா? மறுமை நாள் என்று ஒன்று ஏற்படும் பொழுது யாருமே தப்ப முடியாத என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இல்லையா? சாட்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டு வருவான். அதில் மிக முக்கியமான ஒரு சாட்சி, பூமி அவனுக்கு எதிராக பேசும். பூமி அவனுடைய செய்திகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவரும். இவன் இந்த இடத்திலிருந்து இந்த பாவத்தை செய்தான், இந்த இடத்திலிருந்து இந்த அக்கிரமத்தை செய்தான், யாருமே பார்க்கவில்லை என்று இந்த அநியாயத்தை செய்தான் என்று பூமி அவனை கொண்டு சாட்சியை சொல்லும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் சொல்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதைத்தான் சமூக கூட்டத்தினர் செய்தார்கள். சமூக கூட்டத்தினம் இதே போன்று பாவங்களை செய்துவிட்டு அந்த பாவங்களை உணராமல் அல்லாஹ்வின் பக்கம் மீளாமல் தௌபா செய்யாமல் அந்த வரம்பு மீறுதல் அதிகப்படுத்தி கொண்டே சென்றார்கள். அல்லாஹ் கொடுத்த ஒட்டகத்தை, அந்த ஒட்டகங்களை அது பாட்டுக்கு விட்டுருங்க, அது பாட்டுக்கு மேய்ச்சிட்டு அது பாட்டுக்கு வாழ்க்கையை அது கடக்கட்டும் சொன்னாங்க. அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? அந்த ஒட்டகத்துடைய காலை அறுத்து அதனுடைய நரம்புகளை அறுத்து அந்த ஒட்டகத்தை துடிக்க கொண்டார்கள். அதனுடைய குட்டி இருக்கும் முன்னாலே, அதனுடைய குட்டிக்கு முன்னாலே அதனுடைய அல்லாஹுடைய அத்தாட்சியை துடிக்க கொண்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை எப்படி அழித்தான் என்று தெரியுமா? அதற்கு முன்னால் வரைக்கும் ஒரே ஒரு தண்டனை கொண்டு அழித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இந்த சமூகத்தை அல்லாஹ் பல்வேறு அழிவுகளை பல்வேறு தண்டனைகளை கொண்டு அந்த சமூகத்தை அழித்தான் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றார். ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் புயல், ஒரு பக்கம் பூமி பிளக்கிறது. இப்படி அந்த மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 இரவுகள் 8 பகல்கள் என்று அல்லாஹ் தொடர்ச்சியாக அந்த மக்களை அழித்ததாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான். ஆகவே பாவங்கள் பெருகுவது, நாம் செய்யக்கூடிய நாம் அநியாயம் செய்கிறோம் என்பதை உணர்ந்து விட்டு அல்லாஹ்வின் பக்கம் மீளாமல் அந்த பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து இபாதத்தை மறந்து அல்லாஹுடைய நினைவுகளை மறந்து அந்த பாவத்திலேயே மூழ்கி இருக்கின்றார்களா இல்லையா? அந்த மக்களையும் அல்லாஹ் ஒரு கட்டத்தில் பிடிப்பான், அந்த மனிதனையும் அல்லாஹ் ஒரு கட்டத்தில் கடுமையாக சோதிப்பான் என்று திருமறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை விடுக்கிறான். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சமூகத்தில் பொருளாதார மோசடி எப்போது பெருகுகிறதோ அப்போது இயற்கையுடைய அந்த அழிவுகளை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அல்லாஹ் எல்லா விதமான பேரழிவுகளையும் ஏதோ இப்போதான் நடக்கிற மாதிரி நம்ம நினைக்க வேண்டாம். முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தில் எல்லா விதமான பேரழிவுகளையும் ஏற்படுத்தி அதற்குரிய காரணங்களையும் அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லிவிட்டார். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை அல்லாஹ் ஏன் பிடித்ததா சொல்லினார் தெரியுமா? அந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் பொருளாதார செல்வத்தை கொடுத்தார். எல்லா விதமான செல்வங்களையும் அல்லாஹ் கொடுத்து செல்வ செழிப்போடு வாழ வைத்தான். ஆனாலும் அந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள். முதல் பாவமாக அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள். இரண்டாவதாக அளவைகளிலும் நிறுவைகளிலும் மோசடி செய்தார்கள். எப்படியா சம்பாதிக்க வேண்டும் என்ற சிந்தனை அவர்களுக்கு அதிகமாகிவிட்டது. பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும் ஒரு வெறி அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை அவர்களை மறக்க வைத்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் சொல்கின்றார், அவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பிரச்சாரத்தை அவர்கள் நிராகரித்தார்கள். அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த பிரச்சாரத்தை நிராகரித்தார்கள். அளவைகளிலும் நிறுவைகளிலும் அல்லாஹ்விற்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள், சரிசமமாக இருந்து கொள்ளுங்கள், அதில் நீதமாக இருந்துங்கள் என்று அவர் பிரச்சாரம் செய்தால்
ஆனால் அந்த மக்கள் அவற்றையெல்லாம் புறக்கணித்தார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். பொருளாதார வெறி அவர்களை அல்லாஹை மறக்க வைத்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்லுகின்றான். அந்த அநியாயத்தை செய்தது பூரா யார் தெரியுமா? ஏதோ ஏழைப்பால மக்கள் கிடையாது. இன்றைக்கு அப்படித்தான் நிலைமை. இந்த பொருளாதார மோசடி, ஊழல், லஞ்சம் வாங்குற இதெல்லாம் செய்யறது ஏழைப்பால மக்கள் கிடையாது. அல்லாஹ் யாரையெல்லாம் செல்வத்தை கொடுத்து நிரப்பமாக்கி வச்சிருக்கிறானோ அவங்க அந்த அநியாயத்தை நிறைய பண்றாங்க. என்ன காரணம்? அவனை விட நான் பெரிய ஆள் ஆகணும், அவனை விட நான் செல்வத்தை சேர்க்கணும், அவனை விட நான் பெரிய ஆளு காட்டணும், சொத்து சேர்க்கணும், இந்த ஊர்ல என்னை விட பெரிய ஆள் இருக்கக்கூடாது என்ற ஒரு மமதை, இந்த செல்வத்தை எப்படியாவது சேர்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு பேராசை அவர்களை ஹராமின் பக்கம் கொண்டு செல்வதற்கு கூட அவர்களை யோசிக்க வைக்கிறது. அல்லாஹ் இதைத்தான் சொல்றான். எப்படியா சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு வெறி, பேராசை என்பது மக்களை அழிவின் பக்கம் கொண்டு சென்றுவிடும். அதற்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம் ஒரு எடுத்துக்காட்டாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அந்த மக்களை எவ்வாறு அழித்தான் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவர்கள் தங்களுடைய தோட்டங்களுக்குள்ளாக அவர்கள் தஞ்சம் புகுந்தார்கள். அவர்கள் ராகத்தா இருப்பதற்காக, நிம்மதியாக இருப்பதற்காக அவர்கள் தங்களுடைய தோட்டங்களுக்குள் அவர்கள் புகுந்து கொண்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், வெப்பமான சூடான காற்றை கொண்டு அவர்களை அழித்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வெப்பத்தையும் சூடான ஒரு காற்றையும் கொண்டு நாம் அவர்களை அழித்து விட்டோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையான ஒரு தண்டனை கொடுத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்கின்றான். அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தை அல்லாஹ் அழித்ததோட இன்னொரு காரணத்தை அல்லாஹ் சொல்கின்றான். பாருங்கள், ஒழுக்க சீர்கேடுகள் எப்போது பூமியில் அதிகமாகிறதோ, ஒழுக்க சீர்கேடுகள் எப்போது இந்த பூமியில் பெருகுகிறதோ, அப்போது அல்லாஹுடைய இயற்கையுடைய அந்த இயற்கை வைத்து அல்லாஹ் அழிப்பதாக குர்ஆன் சொல்கின்றார். இதற்கு ஒரு உதாரணம் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் இதற்கு முன்னால் யாருமே செய்யாத ஒரு புதுவிதமான ஒரு அநியாயத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ணாங்க? ஓரினை சேர்க்கை என்பதை அறிமுகப்படுத்தினார்கள். ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் என்று அல்லாஹ் ஏற்படுத்திய இயற்கையை மாற்றினார்கள். ஆணுக்கு பெண் என்பதை மாற்றி ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் என்ற ஓரினை சேர்க்கை இந்த பூமியில் அறிமுகப்படுத்தினார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம். எந்த அளவுக்கு போனாங்க தெரியுமா? இவர்களிடம் பிரச்சாரம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டுக்கு யார் வந்தாங்க தெரியுமா? இந்த ஓரினை சேர்க்காரர்கள் வீடு தேடி வந்தார்கள். ஏன் வந்தாங்கன்னா, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டிற்கு 2 அழகான வாலிபர்கள் வந்துள்ளார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு வந்து விட்டது. வந்தவர்கள் யார்? 2 மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பியிருந்தார். அது இவர்களை அழிப்பதற்காக அனுப்பி வைத்த மலக்குமார்கள். எந்த அளவுக்கு அநியாயம் பார்த்தீங்களா? எவ்வளவு எல்லை மீறுதல் என்று பார்த்தீர்களா? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கெஞ்சுகின்றார்கள், உங்களுக்கு வேண்டுமானால் என்னுடைய மகன்களை எடுத்துக்கோங்க. எல்லாம் வந்து கதவை தட்டிக்கிட்டு நிற்கிறாங்க, வெளியே அனுப்புங்க, 2 வாலிபர்கள் வெளியே அனுப்புங்கள் என்று அந்த ஊரை சார்ந்த அதுக்கு சப்போர்ட்டா இருந்தது யாரு? லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி தான் செய்தியை சொன்னதே வெளியே. எங்க வீட்டுக்கு 2 ஆண்கள் வந்திருக்கிறார்கள், அழகான ஆண்கள், அனுபவித்துக் கொள்ளுங்க செய்தி சொன்னதே யாரு? லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த கோபம் எந்த அளவுக்கு இருந்தது என்று தெரியுமா? லூத் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க, என்னுடைய மகள்களை வேண்டுமானால் கொண்டு செல்லுங்கள், அவர்களை ஹலாலான முறையில் திருமணம் முடித்து வாழுங்கள், ஆனால் என்னுடைய விருந்தினர்களை ஒரு நாளும் நீங்கள் அசிங்கப்படுத்தி விடாதீர்கள், அவர்களை நீங்கள் கேவலப்படுத்தி விடாதீர்கள் எவ்வளவோ கெஞ்சினார்கள். ஆனால் அவர்கள் பிடித்த அந்த வரட்டு பிடிவாதத்தின் காரணமாக அந்த மலக்குகள் அந்த மக்களுக்கு அழிவை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அந்த மக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தலைகீழாக அல்லாஹ் புரட்டி போட்டான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? அப்படியே இருந்த இடமே இருக்கக்கூடாதுங்கிற விதத்தில் இப்படிப்பட்ட மக்களே வாழ்ந்திருக்க கூடாது, அவர்களுடைய அடையாளமே இல்லாத அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சான்? அந்த பூமி அப்படியே திருப்பி போட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த கலாச்சார ரீதியாக எப்போதெல்லாம் மக்கள் அநியாயம் செய்கிறார்களோ அந்த மக்களை அல்லாஹ் இந்த பூமியிலே தண்டிப்பான். விபச்சாரங்கள், ஓரினை சேர்க்கைகள் எப்போது இந்த சமூகத்தில் இந்த பூமியில் பெருகுகிறதோ அந்த மக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாள் வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்க மாட்டார், அவர்களை உலகத்திலே தண்டிப்பான். இப்போது நாம் பார்க்கலாம்,
எங்கெல்லாம் கலாச்சார சீரழிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் விபச்சாரங்கள் பெருகி கொண்டிருக்கிறதோ, அது இஸ்லாமிய நாடாகவே இருந்தாலும் சென்றால் விபச்சாரம் எங்கே பெறுகிறதோ அங்கே இயற்கை பேரழிவுகள், இயற்கை சீரழிவுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து கொண்டே இருப்பான் என்பதை நாம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் பாருங்க, இந்த ஓரினை சேர்க்கைக்கு எதிராக உலக நாடுகள்லாம் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறது. ஓரினை சேர்க்கை அனுமதிக்கப்பட்ட ஒன்று. எந்த நாட்டுக்கு போய் நீங்க ஓரினை சேர்க்கைக்கு எதிராக நீங்க பிரச்சாரம் பண்ணாலும் நம்ம ஜெயில இருக்கோம். அது எந்த நாடா இருந்தாலும் சரிதான். ஓரினை சேர்க்கைக்கு எதிராக நாம கொடி பிடிச்சு நம்ம பிரச்சாரம் பண்ணோம் அப்படின்னா நாம யாரு? அநியாயக்காரர்கள். நாம யாரு? அந்த சட்டத்துக்கு எதிரானவர்கள், மனித உரிமை மீறலுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லி நாம் என்ன செய்வோம்? அங்கே அநியாயக்காரர்களாக பார்க்கப்படுவோம். இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடந்து கொண்டிருந்த காரணத்தினால் தான் அல்லாஹ் அவர்களை பிடித்தான். நாம் இனி மக்களை பிடிப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்கிறார். எப்போது கலாச்சார சீரழிவுகள் இந்த பூமியில் ஏற்படுகிறதோ அங்கே அல்லாஹுடைய அழிவு என்பது நிச்சயம். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் தந்த ஈமானை சுமக்கக்கூடிய நாம் எவையெல்லாம் இயற்கை சீரழிவுக்கு காரணங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியலிடுகின்றானோ அதிலிருந்து நான் எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மக்களாக நான் இருக்கிறேன், என்னுடைய குடும்பம் இருக்கிறதா, என்னுடைய உறவினர்கள் இருக்கின்றார்களா, பாவமான காரியங்கள் தீமையான காரியங்கள் இருந்து நான் விலகி இருக்கின்றனா, என்னுடைய குடும்பத்தினுடைய உறவினர்கள் யாராவது ஈடுபட்டால் அவர்களுக்கு எடுத்து சொல்கின்றன, அந்த பாவத்திலிருந்து அவர்களை விலகுவதற்காக தௌபா செய்வதற்காக நான் முயற்சி செய்கின்றனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொருளாதார விஷயத்தை நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? ஹலாலான முறையில் என்னுடைய வியாபாரம் இருக்கிறதா? ஹராமின் பக்கம் நானும் என்னுடைய குடும்பத்தினரும் ஒரு காலம் செல்லாமல் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று ஒழுக்க சீர்கேடான விஷயத்தில் நானும் என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவினர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்த்து வாழ வேண்டும். விபச்சாரத்தின் பக்கம், ஓரினை சேர்க்கையின் பக்கம் செல்வதிலிருந்து நான் எந்த அளவுக்கு தூரமாக இருக்கிறேன், விபச்சார சிந்தனை குடும்பம் எவ்வளவு தூரமாக இருக்கிறது, என்னுடைய ஆடை ஒழுக்கங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதையெல்லாம் சிந்தித்து பார்த்து நடப்பதன் மூலமாகத்தான் அல்லாஹ் அருளை பெறக்கூடிய மக்களாக, அல்லாஹுடைய அழிவிலிருந்தும் இயற்கை சீரழிவிலிருந்தும் இந்த சமூகத்தை பாதுகாப்பதனுடைய காரண காரியங்களாக அல்லாஹ் சொல்கின்றான். ஆகவே இவற்றை பின்பற்றி வாழ்ந்து அல்லாஹுடைய அருளை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக பிரார்த்தித்தவனாக ஜும்மாவுடைய முதற்கொண்டு வாழ்வு செய்கின்றேன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இயற்கை பேரழிவுகள் இந்த உலகத்தில் இதற்கு முன்னால் ஏன் நடந்தது, அந்த மக்கள் என்னென்ன அநியாயங்கள் செய்தார்கள், அதே போன்ற அநியாயங்கள் இந்த பூமியில் எப்போது நடந்தாலும் அந்த மக்களும் அதே போன்று நாம் பிடிப்போம், அழிவுகளை ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்கின்றார். இந்த இயற்கை பேரழிவுகள் ஏற்பட்ட பிறகு ஒரு சில நல்லவர்களும் இந்த அழிவில் பாதிக்கப்படுகிறார்கள். நாம நினைச்சிடக்கூடாது நம்மளையெல்லாம் அல்லாஹ் காப்பாத்திட்டான் என்ற நினைப்பு ஒருபோது ஒரு முஸ்லிமுக்கு வரக்கூடாது. ஒரு பேரழிவு நடந்து விட்டாலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இயற்கை சீற்றத்தில், அந்த பேரழிவில் நல்லவர்களையும் அல்லாஹ் கைப்பற்றி இருப்பான், கெட்டவர்களையும் அல்லாஹ் கைப்பற்றி இருப்பான். இதை ஒரு முஸ்லிமுடைய பார்வையில் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால், யார் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து சாலிகான அமல்களை செய்து நல்லவர்களாக வாழ்ந்திருந்தார்களோ அவர்களுடைய நியத்துக்கு ஏற்றவாறு அவர்களை அல்லாஹ் மறுமையில் எழுப்புவார். அவர் அந்த இயற்கை அழிவில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், சமீபத்தில் நடந்த ஸ்ரீலங்காவில் நடந்த அந்த பேரழிவு பாருங்க, எத்தனை முஸ்லிம்கள் அங்கே மரணித்தார்கள். மரணித்த எல்லோருமே அநியாயக்காரர்கள் என்றோ அல்லது கெட்டவர்களோ நாம் முடிவெடுத்து முடியாது. ஆகவே ஒரு இயற்கை பேரழிவு நடந்துவிட்டால் அதில் மரணித்தவர்கள் அவர்களுடைய இந்த பூமியில் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் அதே போன்று மறுமையில் எழுப்பப்படுவார்கள். அதே நேரத்தில் அதில் மரணித்த தீயவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலும் தண்டித்திருக்கிறார். நாளை மறுமையிலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை கொடுப்பார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தப்பித்துக் கொண்டவர்கள் இந்த பூமியில் என்ன சிந்தனையோடு வாழ வேண்டும் என்றால், எப்போது வேண்டுமானாலும் இந்த இயற்கை அழிவு நமக்கும் வரலாம்.
நாம நம்முடைய ஊருடைய சூழ்நிலை வைத்து, நம்முடைய ஊருடைய அந்த பாதுகாப்பை வைத்து, நாங்கள் பல மலைகளுக்கு சூழாக நாங்கள் பத்திரமாக வாழ்ந்து கொண்டு எங்களுடைய நில அமைப்புகள்லாம் இயற்கை சூழலும் எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் இயற்கையாக இருக்கிறது என்று பெருமை கொள்வதற்கு எந்த முஸ்லிமுக்கும் அருகதை கிடையாது, எந்த முஸ்லிமுக்கு அனுமதியும் கிடையாது. அல்லாஹ் நாடினால் எப்படி வேண்டுமானாலும் மாற்றுவான். இயற்கை என்பது அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. ஒரு இடத்தில் அல்லாஹ் அழிவை ஏற்படுத்த வேண்டும் முடிவெடுத்து விட்டால் அதற்கு எந்த ஒரு காரணம் அல்லாஹுக்கு தேவையில்லை. நாம நினைச்சு பார்த்திருப்போமா? கடலுக்குள்ள இருந்து பூகம்பம் வர என்னைக்கா நினைச்சு பார்த்திருப்போம்? இதுக்கு முன்னாடி நடந்ததா? அல்லாஹ் ஏற்படுத்தினான். அதே போன்று எந்த இடத்தில் அல்லாஹ் ரப்பனா அநியாயங்கள் பெருகிறதோ அங்கே நாம் ஏற்படுத்துவோம். அது எப்படிப்பட்ட அழிவாக வேண்டுமானால் இருக்கலாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆகவே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், எந்த ஒரு இடி இடித்தாலும் மழை பெய்தாலும் கூட அல்லாஹை அதிகம் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகம் தௌபா செய்ய வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நாமெல்லாம் யோசிச்சு பாருங்க, எப்ப கடைசியா பாவ மன்னிப்பு கேட்டோம்? எப்ப தௌபா செஞ்சோம்? யோசிச்சு பாருங்க. நோம்புல என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்து கேட்டிருப்போம். நோம்புல என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்து கேட்டிருப்போம். அடுத்து நியத்து வச்சிருப்போம். எப்போ? உம்ராக்கு போகும்போது கேட்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, தௌபாவுக்கு நேரமோ அல்லது காலமோ இடமோ அவசியமே கிடையாது. அது நம்முடைய உள்ளம் சம்பந்தப்பட்டது. நாம எப்போ அதிகமாக வரம்பு மீறுகிறோம், பாவமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறானோ அப்போதெல்லாம் கேட்கப்பட வேண்டிய ஒன்று தௌபா. நமக்கே தெரியும், இபாதத்தை விட்டு தூரமாயிட்டோம், ஷைத்தானுடைய சிந்தனை அதிகமாயிருச்சு, ஹலாலான வாழ்க்கை நம்மள்கிட்ட இல்ல, ஹராமின் பக்கம் போற மாதிரி ஒரு சிந்தனை வருதுன்னா உடனே நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யணும், அல்லாஹின் பக்கம் நாம மீளணும். அப்போதான் அல்லாஹ் அடுத்த கட்ட ஒரு சூழ்நிலையை நமக்கு சாதகமாக மாற்றி நல்லடியார்களுடைய கூட்டத்தில் நம்மை ஆக்குவார். ஆக இந்த இயற்கை பேரழிவுகள், சீரழிவு எங்கேயோ நடக்கிறது, யாருக்கோ நடக்கிறது, இத்தனை பேர் மௌத்தானார்கள் என்று கடந்து செல்லாமல் அவற்றை ஒரு செய்தியாக பார்த்துவிட்டு அவற்றை செல்போன்களும் தொலைக்காட்சியிலும் ஒரு செய்தியாக மட்டுமே பார்த்து கடந்து சென்று விடாமல் அவைகளை நாம் படிப்படியாக எடுத்துக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் சீர்திருத்தத்தை எப்படி உருவாக்க வேண்டும், நாம் வாழக்கூடிய சமூகத்தில் என்னால் எப்படி சீர்திருத்தத்தை உருவாக்க வேண்டும், அல்லாஹுடைய தௌஹீதை ஷிர்கிலிருந்து மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், அனிச்சாட்டியங்களிலிருந்து அனாச்சாரங்களிலிருந்து ஒழுக்க சீர்களிலிருந்து இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கு என்னாலான முயற்சிகள் என்ன என்பதை சிந்தித்து வாழ்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய வேலையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு சிந்தனையோடு வாழ்ந்து சீர்திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய முஸ்லிமாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். اللهم لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب.